இது சின்னதா இங்க சொன்னோம். இப்போ தேசிக தியானத்தில் கருணா கட்டாட்ச விஷயமா அனுபவித்தோம். இப்பொழுது அதே கட்டாட்சம், குளிர்ச்சியான கருணையை வருஷிக்கக்கூடிய கட்டாட்சம், அக்னி போல எல்லா பாப சமூகத்தையும் பஸ்மமாக்கிடும் அப்பேற்பட்ட சாமர்த்தியம் அந்த கட்டாட்சத்துக்கு இருக்கு. இப்போ இந்த விஷயத்துக்கு சம்பந்தமா ஒரு கதையை இப்பொழுது சுருக்கமா அனுபவிப்போம். எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை, ரொம்ப பிரசித்தமான ஒரு கதை தான். மேலும் விசேஷமா மதுரை க்ஷேத்திரத்தில் நடந்த ஒரு கதை. ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள் ஒரு சமயம் மதுராபுரியில மதுரை க்ஷேத்திரத்தில் விஜய யாத்ரா செய்து கொண்டே இருந்தார். அந்த சமயம் ஒரு பக்தருக்கு ஆச்சாரியாளுடைய தரிசனம் செய்யணும் என்று மனசுல ஒரு இச்சை. அந்த பக்தர் என்ன பண்ணார் என்று கேட்டால், அவருடைய ஒரு தோழன், ஒரு மித்திரனையும் சேர்ந்து ஆச்சாரியாளுடைய தரிசனத்துக்காக அழைத்து வரலாம் என்கின்ற ஒரு பாவம் அந்த பக்தருக்கு இருந்தது. ஆனா அந்த மித்திரனோ இந்த பக்தருடைய சகாவோ பரம நாஸ்திகர். கொஞ்சம் கூட பகவத் விஷயத்தில் நம்பிக்கையோ பக்தியோ எதுவுமே கிடையாது அந்த ஒரு வியக்திக்கு. இப்பேற்பட்ட சகாவை, இப்பேற்பட்ட தோழனை ஜகத்குரு மகாஸ்வாமிகள் தரிசனத்துக்காக அழைத்து வரணும் என்கின்ற சங்கல்பம் இந்த பக்தருக்கு இருந்தது. ஆனா அதுதான் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் யாரோ மூலமாக யாரோ நம்ம வாழ்க்கையில ஏதோ சில சம்பவங்கள் நடந்து அத மூலமா எப்படி குருநாதர்கிட்ட சேர்க்கிறார். அந்த குருநாதரே அந்த சம்பவங்களை ஏற்படுத்தி எவரோ மூலமாக தம்மிடத்தில் அப்படியே இழுத்து அந்த பக்தர்களை இழுத்து கொண்டு தம்முடைய சாநித்தியத்துல சேர்க்கிறார். அது அந்த குருநாதருடைய மகிமை. இது வெறும் பக்தர்கள் விஷயமாக மட்டும் இல்ல, குருநாதருக்கு எல்லா ஜனங்கள் மேலேயும் அதே ஒரு சமமான ஒரு பாவம் தானே. அப்போ ஒருத்தர் தப்பான மார்க்கத்தில் போனா கூட ஆரம்பத்தில் சொன்னது போல தேசிகர் இவர், ஏதோ என் மேல பக்தி இல்லையான்னு போ அப்படின்னு சொல்லக்கூடியவர் இல்லை. அந்த தப்பான வழியில போகக்கூடியவரையும் சரியான திசையை நோக்கி சரியான மார்க்கத்துக்கு அழைத்து வரக்கூடியவர் தானே தேசிகர். அப்போ இப்பேற்பட்ட நாஸ்திகரையும் மார்த்தலாம் என்கின்ற ஒரு பாவத்தால இப்பேற்பட்ட சம்பவங்கள் அந்த வியக்தியினுடைய ஜீவனத்தில் நடந்தது. இந்த பக்தர் ஏன்னா பார்க்க போனா ஒருத்தருடைய சகா பரம நாஸ்திகர்னு தெரிஞ்சா அவரை ஜகத்குரு மகாஸ்வாமிகளுடைய தரிசனத்துக்கு எதுக்காக அழைத்து வரணும் அப்படிங்கிற பாவமே முதல்ல எதுக்காக வரும். அப்போ இந்த மித்திரர், அந்த பக்தர் தம்முடைய சகாட்ட சொன்னார், இந்த மாதிரி பெரிய ரொம்ப மகாபுருஷர் இந்த மதுரை க்ஷேத்திரத்தில் இங்கதான் பக்கத்திலேயே தர்சனம் விஜய யாத்திரை செய்து கொண்டே இருக்கார், அவருடைய தரிசனத்துக்காக நம்ம போகணும். இப்படி சொன்னதும் அந்த மித்திரர் சொன்னார், பரம நாஸ்திகர் சொன்னார், இதோ பாரும், எனக்கு வருத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒரு கண்டிஷன், ஒரு விஷயத்தை நீ ஏற்றுக்கொண்டு இருந்தேனா அந்த ஒரு கண்டிஷனால தான் நான் வருவேன். என்ன விஷயம்? நான் என்ன வேஷத்தில் இருக்கேனோ, அதாவது வேஷ்டிலாம் கட்டிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், வேஷ்டி உத்தரியம் அதெல்லாம் கட்டிக்க மாட்டேன், இதே பேண்ட் ஷர்ட்டோட இதே ஒரு வஸ்திரத்தோட இப்படியே ஒரு திலக்கமும் இட்டுக்க மாட்டேன், இதே நான் எப்படி இருக்கேனோ அதே போலதான் அந்த நீ சொல்றியே அந்த ஒருத்தருடைய தரிசனத்துக்காக வருவேன், இது உனக்கு பரவாயில்லைன்னா நான் வரத்துக்கு தயார் அப்படின்னு சொன்னார். அந்த பக்தருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகும் கூட சரி ஏதோ நீ வா, தர்சனத்துக்கு வா, இப்பேற்பட்ட மகாபுருஷருடைய தரிசனத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த வியக்திய பரமநாஸ்திகரை தம்மோடைய சேர்ந்து நடந்து இந்த தர்சன பவனத்துக்கு வந்தார்கள் ரெண்டு பேருமே. அங்கேயோ அப்பேற்பட்ட ஒரு பக்த சமூகம், அத்தனை பக்த ஜனங்கள். இப்போ இங்க எல்லாரும் மதுரையிலேருந்து வந்திருக்கேளே, அதே போல மதுரை வாசிகள் மேலும் அநேக பிராந்தங்கள்ல இருந்து அநேக பக்த ஜனங்கள் மகாஸ்வாமிகளுடைய தரிசனத்துக்காக அங்க காற்று கொண்டு இருந்தார்கள். எப்போ மகாஸ்வாமிகள் வெளியில வருவாரோ அப்படின்னா அந்த ஒரு உற்சாகத்தோட அவ்வளோ ஒரு பக்தி பரவசமாக. கொஞ்சம் காலம் பிறகு ஜகத்குரு மகாஸ்வாமிகள் அந்த ஒரு திவ்ய தேஜஸோட அப்படியே அந்த பிரகாசிக்கக்கூடிய அந்த திவ்யமான ஒரு முகாரவிந்தம், அப்படியே சாந்தமான ஒரு அந்த முக கமலம்,
எல்லா ஜனங்கள் மேலேயும் அவ்வளோ அந்த கருணை கட்டாட்சம் அப்படியே காஷாயாம்பர தரரா ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள் வெளியில வந்தார். அந்த மகாபுருஷரை பார்த்த அடுத்த க்ஷணமே எல்லா பக்தர்களும் தண்டவத் அப்படியே பூமியில விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்கரித்தார்கள். மகாஸ்வாமிகள் அங்கேருந்து வந்து தம்முடைய ஆசனத்தில் உட்கார்ந்துட்டு எல்லா பக்தர்களுக்கும் தரிசனம் கொடுத்துட்டே இருந்தார். அந்த சமயம் இந்த கோணத்தில் பார்ஷ்வத்தில் அந்த பரம நாஸ்திகர் நின்று கொண்டே எல்லா பக்தர்களும் நமஸ்காரம் செய்யறத பார்த்து கொண்டே இருந்தார். இப்படியே பார்க்கும் பொழுது ஜெகத்குரு மகாஸ்வாமிகள் இங்க உட்கார ஒவ்வொரு பக்தரா வந்து மடேல்னு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி பக்தி பரவசத்தோட அந்த கண்ணீர்லாம் வந்து இதெல்லாம் பார்த்ததுமே இவருக்கு கிலுகிலுன்னு சிரிப்பு வர ஆரம்பிச்சு கொடுத்து. இது என்ன நடக்கிறது, ஒருத்தர் கால விழுந்துண்டே நமஸ்காரம் பண்ணுறது இவருக்கு புரியல. எப்பேற்பட்டவர் ஒரு குருநாதரால என்னதான் நடக்க முடியும், என்னதான் நடக்க முடியாது, அந்த ஒண்ணுமே தெரியாது பரம நாஸ்திகர். அப்போ இப்பேற்பட்ட ஒரு பாவத்தால சிரிச்சு கொண்டு இருந்தார் பக்கத்திலேயே. இப்படியே தரிசனம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆச்சாரியால் மறுபடியும் அவருடைய பிரகோஷ்டத்துக்காக இப்படி உள்ள கிளம்ப போறார். அந்த சமயம் வேற ஒண்ணுமே பண்ணல, சாதாரணமா இப்படி தலை இப்படி திரும்பினார். அந்த கோணத்துல இருந்த அந்த பரம நாஸ்திகன் மேல ஒரு க்ஷணம் கட்டாட்சம் விழுந்தது. ஒரே க்ஷணம், ஒண்ணுமே சொல்லல, செயல் காமிக்கல, ஒண்ணுமே பண்ணல. இப்படி சாதாரணமா திரும்பி ஒரு க்ஷணம் பார்த்தார். தன் அறியாமையே மடேல்னு கீழே விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் செய்து எழுந்துக்கல. அந்த பரம நாஸ்திகர் எழுந்துக்கவே இல்லை. மகாஸ்வாமிகள் பார்க்கிறார், ஒருத்தர் அவருக்கு நமஸ்காரம் செய்து கொண்டே இருக்கார், எழுந்துக்கவே இல்லை அந்த மனிதன். பார்த்ததும் ஆச்சாரியால் சொல்றார், எழுந்துறப்பா அப்படின்னு சொன்னதும் அந்த நாஸ்திகர், முதல்ல பரம நாஸ்திகரா இருந்த அந்த ஒரு வியக்தி சொன்னாராம், இந்த மகா பாப்பிய நீங்க மன்னிச்சேல்னு சொன்னாதான் நான் எழுந்துப்பேன், இல்லைன்னா எழுந்துக்க மாட்டேன். அப்படியே கீழே இருக்கார், விழுந்து நமஸ்காரம் செய்து கொண்டே இருக்கார். இந்த மகா பாப்பிய நீங்க மன்னிச்சேல்னு சொன்னாதான் நான் எழுந்துப்பேன். அதெல்லாம் பரவாயில்லப்பா, மன்னிச்சாச்சு, எழுந்துக்கோ அப்படின்னு கருணையோட சொன்னதும் அந்த வியக்தி எழுந்துண்டார். உடனே ஆச்சாரியாலே பேச தொடங்கினார். நான் நாளைய தினம் இந்த ஒரு பிரதேசத்துக்கு நான் என்னுடைய யாத்திரையில போக போறேன், அந்த இடத்துக்கு நீ வா, நீ வந்தேன்னா நான் உன்னோட பேசுறேன் அங்க. இப்படி சொன்னதும் மறுநாள் முதல்ல போய் ஒரு வாத்தியாரை வச்சுண்டு பூணல் போட்டுண்டு, ஏன்னா அவர் பிராமணர் தான் இருந்த போதிலும் பரம நாஸ்திகரா இருந்தார், ஆகையால அந்த சம்பிரதாயங்களோட பரிபாலனம்னா செய்யல. பூணல் போட்டுண்டு சரியான அந்த வஸ்திரங்களில் வேஷ்டியெல்லாம் கட்டிண்டு எப்படி ஒரு குருநாதருடைய சந்நிதிக்கு வரணுமோ அந்த உச்சிதமான ஒரு வஸ்திரத்தோட உச்சிதமா ஜெகத்குரு மகாஸ்வாமிகளுடைய தரிசனத்துக்கு வந்தார். அதற்கு பிறகு அவர் ஜெகத்குரு ஸ்ரீமத் சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகளுடைய பரம பக்தராய் அநேக ஸ்லோகங்கள் கூட ஆச்சாரியாளுடைய பூஜா விதானங்கள் இத்தியாதி விஷயங்களை குறித்து அநேக ஸ்லோகங்கள் கூட அந்த புருஷர் ஏற்றினார். அவர்தான் ஸ்ரீ மந்த்ரேஸ்வர சர்மா அப்படின்னு அந்த புஸ்தகங்கள்ல நம்ம படிக்கும் பொழுது மந்த்ரேஸ்வர சர்மா அப்படின்னு அவருடைய ஜீவனத்தில் இது முதல் அனுபவம். அதற்கு பிறகு அநேக லீலைகள் மகாஸ்வாமிகளுடைய அனுகிரகத்தினால நடந்து அவருக்கு அனுபவமா இருந்தது. அப்போ எதற்காக இந்த ஒரு சம்பவத்தை சொன்னோம்னா, கடாக்ஷபாத நிர்தூத பாபோகம் கலயே குரும், கட்டாட்ச பாத்தத்தாலேயே பாபௌகத்தை அப்படியே குமிச்சு ஒவ்வொரு ஜன்மமா குமிச்சு வந்த அந்த பாப ராசிய க்ஷணமாத்திரத்தால